ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே ரெடி ஆகியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா June 13 சாட்டர்டே 4:20. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் ரைடுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது? ஸோ கைஸ், ஃப்ரெண்டை மீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரிப்பில் நம்ம கூட இன்னொருத்தர் இருக்கார். வெயிட், ஐ வில் ஷோ யூ கைஸ். ஆக்சுவலி வி ஹாவ் கிஷான் as well. He has like 400. Towards Neelamangala. பார்த்து காலேஜ் போத்தலாம். இன்னொரு படலில் பின்னாடி தள்ளி. Bro, I need to put fuel. Let's go. பார்த்தீங்களா இல்லையா, தலைவன் பார்க்குறான். This one is compression ratio is very less, right? Why to put? Tala, நீ உன் ஃபோனில் பே பண்ணுறியா? கேஷாக கொடுத்தீங்களா? இல்லை 1092. இப்போ மைலேஜ் 17 தான் கொடுத்துருக்கான். ஹைவேஸில் நல்லா வருவான் தலை. வேர் இஸ் யுவர் ஃபாக் லேம்ப்? I had an accident. Yeah, I saw the picture. After that, I removed that number. We'll go. While coming will do. Welcome. Because we'll use the sunrise.
ஆக்சுவலாக மணியே 6:15 ஆகுது. விடிஞ்சேருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு என்ன தைரியத்தில் நம்ம என்ன சன்ரைஸ் பார்த்துட்டு போய்க்கலாம்னு சொல்கிறோன்னு தெரில. We have reached the spot, guys. So actually இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரக் நம்ம போனோம். ஆக்சுவலாக கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்க மேம். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய மலை. இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்க, நான் ஆக்சுவலாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் திருப்பி விழாவை கண்டினியூ பண்ணுறேன். நீ சொல்கிறாங்கவா. ஹலோ மக்களே. ஸோ ஃபைனலி நான் வந்துட்டு டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வண்டி எல்லாத்தையும் பார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஹெல்மெட்லாம் வந்துட்டு இதில் போட்டு மவுண்ட் பண்ணிவிட்டு ஸோ நோ வி ஆர் ஸ்டார்டட். ஆக்சுவலாக நம்மளால லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு சம்பவம் பண்ணிட்டார் இந்த இடத்துல. நான் இல்லைப்பா. சரி, கதையை சொல்லுங்கள். கதையை சொல்ல முடியாது. ஐயோ சொல்லியா இங்கே சொல்ல சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக என்னன்னாங்க, லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு ஒரு 2 தடவை வந்திருக்காரு. இது 3ஆவது தடவை, எனக்கு இது 2ஆவது தடவை. ஸோ நாங்கள் கிராஸ் பண்ணி போயிடலாம். முன்னாடி நாங்கள் மிஸ்ட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ என்ன கதைன்னா, லாஸ்ட் டைம் அதாவது ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வரும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்டோட தலைவர் தனியாக வந்துருந்துருக்கிறாப்புல. காலை கிளம்பி இங்கே வந்துட்டு ஏறும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னாங்க, ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. எப்படி பாதை போகும் லைக் என்னன்றதுலாம் தெரியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பக்கத்து பாதை போகுன்றதே தெரியாது. இவங்க என்ன பண்ணுறது, சரி வேறு ஒரு ட்ரக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு குரூப்பு வந்ததுனால அவங்க ஃபஸ்ட் எய்டு கிட்டலாம் வச்சு தலைவர் ஆடி பயந்து போயிட்டாப்புல. என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு. ஆனால் 2 பேர் தானே. ஆனால் இந்த சைடு வந்துட்டு அந்தளவுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 2 கிலோமீட்டர் ட்ரக்கு மேலே ஏறி போனால் கொஞ்சம் ஆனால் டிஃபிகல்ட் தான். லாஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேலே ஏறுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கே இருங்க, இப்போ தான் பேச ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் தான் அது எனக்கு இப்போயே மூச்சாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் வந்தப்போலாம் ரொம்ப ஓவர் சொல்லுங்க, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போதெல்லாம் அப்படியே கிடுக்கிடுன்னு காலெலாம் ஆடுது. சார் அந்த டைம்லலாம் கேமரா இல்லை, இருந்திருந்தா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருந்துருக்கலாம். தென் செகண்ட் டைம் வந்துட்டு சேம் வெங்கட், நான், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க, அது அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் பேர் எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை வந்தோம். அப்போ கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். 3:30க்கெலாம் கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், முடியலைங்க ஐயா, இதுக்கே மூச்சு வாங்குது. இதில் வேறு 2 கிலோமீட்டர் நடக்கணும் மேலே. பட் ஆனால் வியூ செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. நான் மேலே போயிட்டு காட்டுறேன். வா ஆமாம், போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதை விட மோசமாலாம் இருக்கும். கோகுலாம் உள்ளே பூந்து போகிற மாதிரி, ஏறி குதித்து போகிற மாதிரிலாம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிளேஸை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இது வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர். நோ, ஃபார் மீ இட்ஸ் எக்ஸாக்ட்லி 100 கிலோமீட்டர்ஸ் ப்ரோ. ஸோ நான் என்னோடய ஏரியாவிலேருந்து இங்கே எக்ஸாக்டாக 100 கிலோமீட்டர்ஸ். இந்த இடம் பேர் வந்துட்டு
புட்டரி பெட்டா மாடி இதுக்கே முடியலையே. அங்கே பாரு க்ளவுட்ஸ் போகிறது, ஃபாக். ஆமாம். ஸோ நீங்கள் ஏன்னா ஒன் டே ட்ரிப் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக வரலாம், நல்லாயிருக்கும். அதெல்லாமே யஷ்வந்த்பூர் வழியாக வர ரோடு தான் அது. ஸோ ஃபுல் ஹைவேஸ். ஆக்சுவலாக 2 ரூட் இருக்குது, 3 ரூட் இருக்குது மொத்தம். சூஸ் தும்கூர் ரூட். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹைவேஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் வரதுக்கு. முடியலைங்க ஐயா, லாஸ்ட் டைம் ஆன மாதிரியே இந்த இடத்துல வரும்போது முடியல. ஏன் நீ ஜாலியாக ஜம்முன்னு பின்னாடி உட்காந்துக்கிட்டு வந்த, நீ பேசுவ. வேறு நைட்டு 2 மணி நேரம் தான் தூங்கினாங்க. கோஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். சீரியஸ் அம்மா இதில் தான் வந்தோம்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்திருப்போம் ஐ திங்க். எஸ், நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். எனக்கு தெரிஞ்சு அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். I can do it. போகலாங்க, போவோம். சரிங்க, நான் மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். என்னால் முடியல, பேச முடியல. அம்மா ஆனால் க்ளவுட்ஸ் எல்லாம் செம்ம. எனக்கு வயசாயிருச்சு ஐயா, குத்துனேன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து உருண்டுக்கிட்டு ஓடிடுவீங்க. வெயில் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வெயில் ரொம்ப இருக்கும் போலையே. ஆனால் நம்ம பெங்களூர் சைடெல்லாம் மழை அப்படி பெஞ்சிருக்கு, எங்கிட்டலாம் மழையே பெய்யலை போல். ரோடு இதாக தான் இருக்குது, காஞ்சி போய் தான் இருந்துச்சு. இதுதான் அந்த ஸ்பாட்டாக விழுந்தது. விழுந்தது இன்னும் மேலே, இது என்ன பக்கம் தானே, எதையா சேர்த்து கூட போய் பாருங்க. ஆனால் அந்த டைமில் இவங்க 2 பேர் தான். பசுக்கு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அடி போட்டு ரத்தம்லாம் வந்துச்சு போல். பாவம் மனுஷன் என்ன பண்ணுவார், பதறி போய். அப்புறம் நல்ல வேலை அப்படியா யாரோ ஒரு குரூப்பு ட்ரெக்கிங்காக வந்திருந்துருக்காங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றி இருந்திருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் கிட்டலாம் எடுத்து வந்திருக்காங்க. அது ஹாஃப் வேவா ப்ரோ? தலைவருக்கு பார்த்தீங்களா இல்லையா, முடிஞ்சு இப்போ இங்கேயே கதம். இதில் நடுவில் என்னன்னா படிக்க இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக போட்டுருவாங்க, அப்போ மட்டும் கால் வலிக்கும். முடியல காய்ஸ். அம்மா இறங்குறதுக்குமே ஆக்சுவலாக கால் வலிக்கும் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்தப்போலாம் இறங்குறப்பயுமே கால் வலிச்சது. நான் எப்படி திருப்பி நான் ஓட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரில. அந்த மனுஷன் பாருங்கப்பா போயிட்டே இருக்காரு. ஐயோ என்னால் முடியலப்பா. தலை யோ இரியா கூட்டு போயா. இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பார்த்துட்டு என்ன சார் இது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டுன்றாப்ல. இப்படியெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. இந்த பாருங்க ரெட் கலர் அட்டைப்பூச்சிலாம் இருக்குது ப்ரோ. அங்கே ஒரு ரெட் கலர் அட்டைப்பூச்சி இருந்துச்சு ப்ரோ, என் ஷூ ரெட்டில். திருப்பி இதெல்லாம் ஏறணுமே.
தயவு செஞ்சு வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் தலை வந்துட்டோமா இல்லை இன்னும் போகணுமா? ஐயா 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 2 கிலோமீட்டர்ன்ட்டு 5 கிலோமீட்டருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க ஐயா. என்ன சொன்னா? Nobody was there, you know. It looks like La La Land. ஐயா கரெக்டான வரலாம் கூப்பிட்டு போகிறீங்களா? இருக்கல தானே பீக்கு. என்னது? கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சரியா சொல்லுங்க. பிளாக் பேர்ல். பார்த்து ஏன் இந்த விபரீத விளையாட்டு? இல்லை நான் கொஞ்சம் இதாக போகலாம் ட்ரை பண்ணேன். சன்ரைஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஷிட். இத்தனைக்கும் 120 வரட்டிட்டு வந்தோம். அப்படி வந்துமே நீ இதே யோசிச்ச பாரு, இதே என் ஹோண்டாவில் வந்திருந்தா எப்படி வந்துட்டு போனேன். இல்லை தல, நம்ம 3-4 மணிக்கெலாம் நம்ம அந்த ஒரு ஹைவேஸில் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபுல் ஃபாகில் நம்ம அங்கே வரும்போதெல்லாம் மணி 3-4. இத்தனைக்கும் கைஸ் ஓட்டவே முடியல வண்டியை. க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஜாக்கெட் போட்டிருக்கேன், ரைடிங் ஜாக்கெட் இல்லை இது ஸ்வெட்டர் போட்டிருக்கேன். அதை போட்டுமே அன்றைக்கெல்லாம் வண்டி ஓட்டவே முடியல. 20க்கு மேலே எல்லாம் தாண்ட முடியல. கையெல்லாம் அப்படியே சில்னஸ் ஆகி வலிக்குது கையெல்லாம். வண்டி ஓட்டவே முடியல. நிப்பாட்டி வர போயிட்டு இருந்தோம். அப்படி போயுமே நாங்கள் சன்ரைஸ் அப்போ தான் ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருந்தோம். பட் இந்த தடவை சன்ரைஸ் ஆகிதாங்க பாட்டமே தொட்டோம் போல். ஏன்னா எங்களுக்கு அங்கேயே லேட் ஆகிடுச்சு. ஐயோ மனசாட்சியே இல்லாமல் ஏன் ஓடுற? ஆமாம், போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான் கைஸ். முடியல. சொல்லுங்கப்போ. ஃபைனலி உத்தேரிப்பேட்டை மலை உச்சிக்கு வந்தாச்சு. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன் ஹென்றி. இங்கே யாருந்தோம் ப்ரோ? அந்த லாஸ்ட்டில் போகலாம். இல்லை நம்ம அந்த லாஸ்ட்டில் தானே எடுத்தோம். இங்கேருந்து இங்கேயே எடுத்தோம். வா ஃபைனலி கைஸ் உச்சிக்கு வந்தாச்சு. தலை இறங்கும்போது ஷார்ட்கட்டில் இப்படி இறங்கிடலாம் தலை. ஒரே குதி டைப்பாக ஒரே குதி மேலே போயிடலாம். எப்படி இருக்கு பாருங்க கைஸ். நைஸ் வியூ. அப்படின்னா அந்த மேகம் வர்றது தான் தெரியுது, அப்படியே போகிறது. இப்போ லாஸ்ட் டைம் வந்தப்போ எங்களுக்கு நல்லா காற்றுடுச்சு. ரொம்ப சில்லுன்னு காற்றுடுச்சு இல்லை தலை? ரொம்ப நல்லா சில்லுன்னு காற்று. This is the first spot. Still 1 kilometer this side we have to go. Look, Mani bro. Bro said I know a spot. And we got here. சீரியஸாக கையில் தூக்கி விளாக் எடுக்க கூட தம்பில்லை. சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் 2 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி வந்திருக்கோம் மேலே. So you can see the sounds. They are also making noises so that no monkeys will come nearby. If the monkeys round up, it will be a very difficult task for them. And right now you can see only one person is there, nobody else is there. Let's see how they are doing the Maggie.
Maggie is ready. Tawali bro, curry. I turned off. No. సూపర్గా ఉంది. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி బాగుంది. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. ஆனால் 80 ரூபான்றது தான் லைட்டாக மனசு வலிக்குது. பட் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரோம் சாப்பிட்றோம். Hey, ಗುಂಪು ಬಂದ್ಬಿಡ್ತು ಬ್ರೋ. They come in gangs of apes. ரேப்ஸா? என்ன சொல்கிறேன்? ஏப்ஸி ஏப்ஸ் பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அந்த படம் பார்த்துருக்கு. அப்படி தெளிவாக சொல்லுங்க, நமக்கு என்னென்னமோ கேட்குது. கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மள விளாக் பண்ணுறாரு பாருங்க. ஐயா கொஞ்சம் உதவி செய்தால் நலமாக இருக்கும். யோ இங்கிட்டு வாங்கிடும். எவ்வளோ பெரிய பள்ளம் விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது? தாவரியா இல்லை இதோ நான் விழுக போகிற மாதிரி நான் பின்னாடி கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வீடியோ கண்டேன். You can see the people will be top of the mountain. ஓ, இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த மலையை காணோம். ஆக்சுவலாக இப்போ மறுபடியும் இப்போ இந்த மேகம் மறுபடியும் அந்த மலை இப்போ மறையும்னு நினைக்கிறேன். கைஸ் அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, மேகம் வருது பாருங்க. ஐயா அங்கே ஒரு ஆள் ஃபோட்டோவே எடுக்கல. நீங்கள் யாருக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஃபோட்டோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணீங்க. சொன்னேன்ல. ஃபுல்லாக வியூ பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. வியூ பாயிண்ட்டில் லைக் இடம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வெயில் ரொம்ப வந்துடுச்சு. ரொம்ப இல்லை, வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு லீவ் நவ். ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் போகலான்னு சொல்லிட்டு we are starting now. So we'll see. नहीं नीचे से हेल्प में फोटो एंड देन यू कॉल देम ऊपर. नाइस. अब लग रहा है ट्रैकिंग. अब से नीचे जा रहे हैं बस. ऊपर कैसे गए वो लोग? போகலான்னு சொன்னால் கேட்க மாட்றாங்க. சில போகிற வழியே தொலைச்சிட்டு நிற்கிறான் பாருங்க. இப்படி வா. Oh my god. அங்கிட்ட ஃபஸ்ட்டு பாதை இருக்கா பாருங்க. தானே அதுக்கப்புறம் Like this only? ஐ ஆம் ஜஸ்ட் டவுட். No, we didn't come from this way. இப்படி பாதை இருக்கா? என்ன கூட பாருங்க. நாங்களும் தமிழ் தான் போகிறோம். Hi guys, I am Velan sir. As you already know, Spontaneous. I am there from the beginning of the race. So we are meeting after a long time, but we are always in touch in Instagram. Yeah. So it's not a strangers, right? We know each other how we ride. Hi everyone, I'm Akshay and this is Yori. So it was nice meeting you all. After some time. Yeah, thank you. Thank you, bro. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வர நிறுத்துற அவனை.
இது செம்ம பெருசு. அங்கே பாருங்க இன்னும் போய்கிட்டே இருக்கு உள்ள. சன்செட்டு பார்த்துட்டு போகணும் தான் கைஸ் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சன்செட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி சன்செட் வாஸ் லைக் இட் வில் கம் ஆன் திஸ் சைட் இட் சீம்ஸ். இட் வில் ஃப்ளாட்டர் இட் வில் ஸ்கேட்டர் ஆன் த வாட்டர், இட் வில் கிளிட்டர் ஆன் த surface and it will looks good it seems. For that, if you have drone kayaking, it will be good. It will circle the drone. Why you haven't brought? இந்த மனுஷன் இது வச்சிருக்கான், என்ன ட்ரோன் வச்சிருக்கான், வச்சுக்கிட்டே எடுத்துட்டு வரல. படம்னா நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ராம்நகராவில் லைக் ராஜேஷ் பிரியாணி இந்த கடை வந்துட்டு பயங்கர ஃபேமஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நான் மட்டன் தான் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹேவ் அ மட்டன் ஹியர். ஸோ அதனால் சிக்கன் பிரியாணியும் தென் கபாபு, ஆடு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து வெஜ் புலாவ் தின்னுட்டு இருக்காரு. அது சாட்டர்டே மட்டும்தான் இது கிடைக்கும். அது அவருக்கு தான் அவர் பண்ணார். ஆக்சுவலாக இந்த வெஜ் புலாவுமே வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மோஸ்ட் ஆஃப் த கர்நாடகாவில் நான் பெங்களூரில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டுறாங்க. நான்வெஜ் ஷாப் தான், அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்க வெஜ் சாப்பிடணும், சாட்டர்டே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க வெஜ் லைக் குக் பண்ணியிருந்த அந்த வெஜ் புலாவை அவருக்கு கொடுத்துருக்காங்க. பொறுமையாக வந்து அமைக்கிட்டே இருக்கேன், என்ன சொல்கிறது. சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் நாங்கள் அந்த டேமுக்கு தான் போகலான்னு இருக்கோம். திருப்பி அந்த டேமுக்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் எதனா ஒரு அட்வென்ச்சர் ரைட்ஸ் பண்ணிவிட்டு தென் எப்படின்னு பார்ப்போம். See you. நல்லா இப்போ எதில் போகிறோம்? ஜெட்ஸ்கீல பறக்க போகிறோமா? பறக்கிறோம், பறந்து ஆகிறோம். அந்த ஃபைனல் அட்வென்ச்சர் ஆக்சுவலாக அந்த ஹோல் ட்ரிப்பை முடிக்க போகிறேன். இந்த ரைடு முடிச்சுட்டு தென் அவ்வளோதான் கைஸ். அப்படியே எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கேமரா ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு, அழகாக எடுப்பியா? என்ன சொல்லிட்டு கொடுக்கணும்டா, நீ இல்லையா வெயிட் பண்ணு. நீ இல்லையா வா. ಯೋ ವಿಡಿಯೋ ಅಡಿಯಾ ನೀರು ಹಾಸ್ಬೇಕಾ? ನೀರು ಹಾಸ್ಬೇಕಾ?
மனுஷனா வேற லெவல் தலை, வேற மாதிரி. செம்ம ஒர்த்து, சீரியஸாக செம்ம ஒர்த்து. ಹಾಯ್ ಹೇಳಿ ಬ್ರೋ. ಒಂದು ವಾರ ಆದರೂ ಸ್ನಾನ ಮಾಡಿದ್ರು, ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲ ಸ್ನಾನ ಮಾಡ್ತಾರೆ. ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ಹಾಕ್ತಾನೆ. ಬಟ್ಟೆ ನೋಡ್ರೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ ಅಣ್ಣ, ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು ಅಣ್ಣ, ಯಾರು ಬೇಕಾದ್ರೆ ಕೇಳಿ. செம்ம ஒர்த்து ஆனால் செம்மையாக இருந்துச்சு. இந்த வாரம் எப்படி போகுதுன்னு ஆக்சுவலாக அந்த லாங் போனது சீரியஸாக எவ்வளோ நேரத்தில் போனோன்னே தெரில. அவர் போன வேகம் சல்லு இழுத்துட்டு போயிடுச்சு, சரசரன்னு அங்கே போயாச்சு. வா ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக என்னென்னா அவரை வச்சு கிளாச்சிட்டு இருந்தாங்க. அவன் ஒரு வாரம் குளிக்க மாட்டான் ப்ரோ அவன் அப்படி இந்த மாதிரி கிளாச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்துட்டு அவர் போட வேணாம் ப்ரோ ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி நல்லா இருந்துச்சா? ஆக்சுவலாக அது எல்லாருக்குமே ஓட்ட கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு அவராகவே கேட்டார். அங்கே வரைக்கும் போய்ட்டு ப்ரோ நீ ஓட்டுறீங்களா? அங்கே போய் மாட்டிக்கலாம் ப்ரோ, படிக்கட்டில் உட்காந்து மாட்டோம்.